மீண்டும் யூதேயா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறது. எருசலேம் அருகே அமைந்திருப்பது பெத்தானியா என்ற கிராமம். இதில் லாசர், மரியா, மார்த்தா என்ற சகோதர சகோதரிகள் வாழ்ந்தார். இவர்கள் இயேசுவின் அன்பை பெற்றவர்கள். இவர்களில் லாசர் என்பவர் இறந்து போக அவர் இறந்து 3 நாட்கள் ஆகியிருந்தோம். கல்லறைக்கு சென்று கல்லறையை மூடியிருந்த கல்லை நகர்த்தச் சொல்லி லாசரை வெளியே வா என்று சொல்லி இறந்து போயிருந்த லாசரை உயிர்ப்பித்தார். யோர்தான் ஆற்றங்கரையில் அமைந்திருப்பது எரிகோ நகர். எரிகோ நகரின் அருகிலுள்ள கும்ரான் குகைகளில் எஸ்ஸீன் என்ற துறவியர் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அவர்கள் தங்களின் முக்கிய பணியாக திருநூலை தோல் சுவடிகளில் வடிவம் எடுத்தனர். அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான எதிரிய தோல் சுவடிகள் கும்ரான் குகைகளில் புது வடிவம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து புனித பூமி பயணத்தின் இறுதி கட்டமாக சாக்கடலுக்கு வந்திருக்கின்றோம். இதன் நீரில் உப்பின் அடர்த்தி மிக அதிகம். அன்பர்களே, இதுவரையில் இயேசு பணி செய்த புனித பூமியை சுற்றி ஒரு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். இது ஒரு எளிய முயற்சி. அனைத்தையும் இதில் உள்ளடக்க இடவில்லை. இயேசு வாழ்ந்த பகுதிகளை உங்கள் முன்னில் கோடிட்டு காட்டுவதே இதன் நோக்கமாகும். அன்புக்கு இனியவர்களே, நமது புனித பூமி பயணத்தின் உச்சகட்டமாக மாநிலத்து வாழ்வின் வழியை திறந்து வைத்த இயற்கையின் சிலுவை வாகனத்தை சந்திக்க இருக்கிறோம். அவரின் மரண நிகழ்வை ஒழுக்கமாக நோக்குவோம். நமது வாழ்வின் போராட்டங்களை, சோதனைகளை, தேவைகளை சிலுவையில் மறைத்த இயற்கையின் வாழ்க்கை இப்போது வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அவர்கள் தங்களின் முக்கிய பணியாக திருநூலை தோல் சுவடிகளில் வடிவம் எடுத்தனர். அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான எதிரிய தோல் சுவடிகள் கும்ரான் குகைகளில் புது வடிவம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து புனித பூமி பயணத்தின் இறுதி கட்டமாக சாக்கடலுக்கு வந்திருக்கின்றோம். இதன் நீரில் உப்பின் அடர்த்தி மிக அதிகம். அன்பர்களே, இதுவரையில் இயேசு பணி செய்த புனித பூமியை சுற்றி ஒரு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். இது ஒரு எளிய முயற்சி. அனைத்தையும் இதில் உள்ளடக்க இடவில்லை. இயேசு வாழ்ந்த பகுதிகளை உங்கள் முன்னில் கோடிட்டு காட்டுவதே இதன் நோக்கமாகும். அன்புக்கு இனியவர்களே, நமது புனித பூமி பயணத்தின் உச்சகட்டமாக மாநிலத்து வாழ்வின் வழியை திறந்து வைத்த இயற்கையின் சிலுவை வாகனத்தை சந்திக்க இருக்கிறோம். அவரின் மரண நிகழ்வை ஒழுக்கமாக நோக்குவோம். நமது வாழ்வின் போராட்டங்களை, சோதனைகளை, தேவைகளை சிலுவையில் மறைத்த இயற்கையின் வாழ்க்கை இப்போது சமர்ப்பிப்போம். இந்த நிகழ்ச்சியின் உணர்வுடன் அடுத்து அமைக்கப்பட்டுள்ள இயேசுவின் அடக்க நிகழ்வையும் நோக்குவோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். ஆனால் அவரின் இறப்பு இழப்பாக முடியவில்லை, உயிர்ப்பாக வெற்றி பெற்றது. அவரின் உயிர்ப்பின் உயர்வைத்தான் நாம் புனித பூமி பயணத்தின் பயனாக பெற்றுச் செல்ல வேண்டும். இயேசுவின் உயிர்ப்பின் வெற்றி உங்களை பின்தொட வேண்டும்.
पॉज कर दूं या बंद कर दूं? बंद कर दो, हो तो गया। നസ്രത്തിൻ നാട്ടിൽ